ஆண்டவர் இயேசுவின் சிறுமந்தையே, எங்கள் ஆற்காட்டுத்தரன் திருச்சபையே. ஆண்டவர் இயேசுவின் சிறுமந்தையே, எங்கள் ஆற்காட்டுத்தரன் திருச்சபையே. பயந்திடாதே நீ கலங்கிட. நம்முடைய பிதாவாகிய கடவுளிலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்தும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த லெந்து காலங்களிலே நான் உங்களோடு கூட தியானிக்க தெரிந்து கொண்ட திருவசனம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இந்த திருவசனிலே 3 காரியங்கள் வருகின்றது. முதலாவது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இந்த லெந்து காலங்களிலே நமக்காய் இயேசு ஆண்டவர் சிலுவையில் மரித்தார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம் முழு நம்பிக்கையோடு ஜீவிக்கின்ற பொழுது இந்த லெந்து காலங்கள் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதிலே எவ்விதமான சந்தேகம் இல்லை. அரிமத்தே ஊரானாகிய யோசேப்பு இயேசு ஆண்டவர் சிலுவையிலே மரித்து போன பின்பு அவருடைய உடலை அடக்கம் செய்த ஒரு மாமனிதர். உள்ள இயேசு ஆண்டவர் மீது நம்பிக்கை உள்ள ஒரு மனிதனாய் அரிமத்தே ஊரானாகிய யோசேப்பு இருந்ததை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்களாய் நாம் ஜீவிக்க அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். இந்த உலகத்தை நாம் வாழ்கின்ற பொழுது உபத்திரவங்கள், கஷ்டங்கள் வரும் தான். அப்படிப்பட்ட நேரங்களிலே இயேசு ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கின்ற பொழுது அவர் நம்மை இக்கட்டான சூழ்நிலை மிக அற்புதமாய் வழிநடத்துவார். ஆகவே உபத்திரவத்திலே பொறுமையாயிருக்கின்ற பொழுது இயேசு ஆண்டவரின் பிரசன்னத்தை நம்முடைய வாழ்விலே நாம் காண முடியும். கடைசியாக, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இந்த லெந்து காலங்களிலே நாம் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கின்ற பொழுது இயேசு ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களையும் அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய அற்புதமான வழிநடத்தலையும் நாம் நிச்சயமாய் நாம் ருசிக்க முடியும். ஆகவே இந்த ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இருக்கின்ற பிரகாரமாய் நம்பிக்கையிலே சந்தோஷமாகவும், உபத்திரவத்திலே பொறுமையாகவும், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கின்ற கிறிஸ்தவர்களாகவும் நாம் இருக்கின்ற பொழுது இந்த லெந்து காலங்கள் நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாயிருக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.